இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே பார்க்கிற பொழுது நிறைய படித்திருக்கிறார்கள், ஆனால் வேலை இல்லை. படித்து வேலை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த பிள்ளையோட உள்ளத்தில் எவ்வளவு வேதனை கொண்டு வந்திருக்கும் பார்க்கணும். இதே போல் நான் பார்க்கிற பொழுது பெற்றோர்களுக்கு, ஐயோ பையன் படித்தான், மக படித்தா, வேலை கிடைக்கலேன்ட்டு அவனும் உள்ளத்தில் வேலை இல்லாதனால, படிச்சுட்டு வேலை இல்லாதனால அநேக சகோதரிகள் அழுது புலம்புவது கொண்டு சில சகோதரர்களை பார்க்கிறோம். மற்ற சமயத்தை மற்ற நம்ம தற்கொலை கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். சில சகோதரரை பார்க்கும்போது வேலை கிடைக்காதனால தலைவார் வழியில் குடி பழக்கத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள். இப்படி படித்தும் வேலையில்லாத மக்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அவர்களும் நினைக்கணும், எதுவும் இந்த வேலை தான் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை செய்து நாம் வாழப்பட வேண்டும் கூட கொண்டு வரணும், இல்லைங்களா? எனவே படித்து வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக அவருடைய பாரத்தோடு கூட நாம் பாரப்பட்டு அது நம்முடைய பாரத்தை எல்லாம் அவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் இரக்கம் உள்ள கடவுள், அவர் வழிகளை திறப்பார். அவர் சொல்றாரு, கேட்கிற எவனோ அவன் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லி. அப்படியா படித்த இளைஞர்கள் ஆண்டவரிடம் கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும். அதற்காக இந்த வேளையிலே ஒரு பாரத்தோடு கூட ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அப்பா பிதாவே, மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு இறைவா, மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். மை புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம், நன்றி கூறுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் அந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தந்து ஆசீர்வதித்தரும்படியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன் களஞ்சியங்களையும் நீர் மேற்கொள்ளும் செயல்களையும் ஆசீர்வதிப்பேன் என்றவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நீர் கூறிய வார்த்தையின்படி ஆண்டவராய் இயேசுவே, ஏழை எளிய பிள்ளைகள் ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆண்டவரே, அவர்களுடைய வீடுகளில் ஆண்டவரே வேலை வாய்ப்புக்கான வழியை காண்பித்தலும்படியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்ற வேலையில் வேலை கிடைக்கும்படியாகவும் படிப்புக்கு ஏற்ற வேலையை தந்து ஆசீர்வதித்தலும்படியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே வேலைக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வீட்டில் இருந்து கொண்டு வேலை இல்லாமல் இருக்கின்ற நேரத்திலே அவர்களை ஆண்டவரே வேலைக்கு தொழிலை ஆசீர்வதித்தலும்படியாகவும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மற்றும் ஆண்டவரே தனியார் ஆண்டவரே அரசாங்க வேலைகளில் ஈடுபடுவோர் அனைவரையும் ஒரு பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலைகளுக்காக படிக்கின்ற பிள்ளைகள் ஞானத்தோடு படிக்கும்படியாகவும் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல வேலையை தந்து ஆசீர்வதித்தலும்படியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொழிலுக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளை தொழிலையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த நேரத்திலே விவசாய தொழில்களினால் வேலை செய்கின்ற தொழிலையும் ஆசீர்வதித்தலும். ஆண்டவரே, நல்ல மழையை தந்து ஆசீர்வதித்தலும்படியாகவும் பயிர் பச்சைகள் எல்லாம் செழித்தோங்கும்படியாகவும் ஆடு மாடுகளை பழுகு பெருகி அவர்கள் தொழில் சிறக்கும்படியாக செய்துள்ள வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா, இந்த நேரத்திலே ஏழை எளிய மாணவிகளையும் அது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே குடும்பங்களில் படிக்க பணமில்லையே என்று கூறுகின்ற அந்த நேரத்திலே அவர்கள் படிக்க தேவையான பொருளாதார தேவைகளை எல்லாம் சந்தியும். ஆண்டவரே, அவர்கள் இந்த வேலையில்லாத காரணங்களினால் எத்தனையோ பேர் ஆண்டவரே திருமணமாகாமல் இருக்கின்றார்கள். ஆண்டவரே, அந்த திருமண காரியங்களால் நடத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கு வேலையை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக மிகஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பசி பட்டினி எல்லாம் நீக்கி போடும்படியாகவும் அந்த தொழிலில் ஆசீர்வதித்து விருத்தியாகும்படியாக வேண்டி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மாலாகது எதுவுமில்லை. ஆண்டவரே, நீரே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அம்மா மரியே எங்களுக்காக பரிந்து பேசும். காணாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கின பொழுது நீரே பரிந்து பேசினீரே, அதே போல இந்த பிள்ளைகளுக்காக பரிந்து பேசும். அம்மா, இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அம்மை பார்த்து மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன்.